இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 16/5/2024 மே மாதம் வியாழக்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்கணம் ரிஷப லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 9:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இரவு 8:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 8:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லது தாங்க. வேலை செய்கின்ற இடத்துல வேலை அதிகமாக தங்க இருக்கும். பிஸியாகவும் இருப்பீங்க. பணியில வெற்றியை காண்பதற்கு உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தினாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது தேவையற்ற விரக்தியை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. வரவும் செலவும் என்று சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு வேலை பலுவின் காரணமாக தலைவலி மற்றும் உடல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அப்பொழுது மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதானத்துடன் யோசித்து செய்தாலே போதும். உறவினர்களுடைய வகையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகவும் வேண்டாங்க. கடன் விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளதாங்க இருக்கும். கோபமாக பேசினால் நல்ல உறவுகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பக்தியில அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். இன்று வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக முடங்கி கிடக்கின்ற எந்த ஒரு வேலைகளையும் இப்பொழுது நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய லாபத்திற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. நிதி நிலையை வலுப்படுத்தவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையிலும் அன்புடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வீட்டுல முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனதில் அமைதியற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும்.
எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உந்துதல்களும் உங்ககிட்ட இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நல்ல ஒரு முயற்சியுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமான வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாக வேலை வாங்கவும் செய்வீங்க. பெண்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாமே துணிச்சலுடன் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு அக்கம் பக்கம் வீட்டாரிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு மன அழுத்தமும் நீங்கும். பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்து விடுவாங்க. அரசாங்கத்தின் மூலம் சாதகமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினரிடம் அன்பாக பேசி என்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. சில சாதகமான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய வகையில முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு நிதி ரீதியாக ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். பணத்தை புரட்டவும் செய்வீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. மாணவர்கள் கல்வித்துறையில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பது என்பது சவாலாக தங்க இருக்கும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில தெளிவும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இரவு நேர பணிகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. புரியாத சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும், தெளிவும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், புரிதல்களும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கட்டுப்பாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். வேலையின் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க, நல்லபடியாக செய்து முடித்தும் விடலாம். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கும். இதுல தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அமைதியை பராமரிப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் என்று சமமாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் படிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஊக்கமுடன் வேலைகளை செய்வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. தாமதம் இல்லாமல் புதிய ஆர்டர்களை பெற்றும் விடுவீங்க. ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. இன்று உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற வேலைகள் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதிநிலை பற்றிய கவலைகளும் நீங்கும். எதிலும் என்று உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழில் வியாபாரத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதலாக பணம் செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சிலருக்கு கூட்டு தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. கூட்டாளிகளிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். பயணங்களின் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். புகழும் மகிழ்ச்சியும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உடற்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. கோயில்களுக்கு செல்வது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது போன்றவற்றிற்காக இன்று நேரத்தை செலவும் செய்வீங்க. சிறந்த முறையில உங்களுடைய வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. அதற்கான முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு குறித்த நேரத்துல வேலைகள் எல்லாவற்றையுமே முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில என்ற குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் அல்லது இதர சலுகைகளுடைய வழியில பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல முறையில நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடவும் செய்யலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்துவிடும்.
சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் பொறுமையாக இருந்தாலே போதுங்க. இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் கிட்ட நயமாக பேசி வேலை வாங்கவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தும் இருப்பீங்க. திறமையாகவும் செயல்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஏதாவது புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நினைத்ததை நினைத்தபடி நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான உழைப்பிற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகும். குழப்பங்களும் நீங்கும். வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் என்ற அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்ப தொழில்ல தந்தையின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். வீட்டுல மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிநாட்டுல வசிக்கின்ற உறவினர்களினால நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கலை சார்ந்த பணிகள்ல வித்தியாசமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் குறையும். சொந்த ஊர் செல்வது தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். என்ற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. கடமைகள்ல அதிக கவனத்துடனும் இருப்பீங்க. இன்று வேலைகளை எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை செய்து முடித்து வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அவர்களிடத்துல நட்பாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் நடந்து கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லபடியாக பணத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால சமாளித்து விடுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். பண விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்ற யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தால் கவனமாக சிந்தித்து தருவதும் நல்லதுங்க. திரும்பி வருமா என்பதை கவனித்து தருவதும் நல்லது. இன்று வாகனங்களை ஓட்டும் பொழுது கவன சிதறல்களும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்க விழிப்புடன் செயல்பட வேண்டியதும் இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வளர்ச்சிக்காக சில நல்ல திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பகைமையை வென்று தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க.
சில வேலைகளை விட்டு கொடுத்து முடித்தும் விடுவீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளை எல்லாமே கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பொறுமையாக பேசி தீர்த்தும் விடுவீங்க. நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தான தர்ம செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இழுபறியான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாய் தந்தையின் வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல காணப்படுகின்ற சின்ன சின்ன பய உணர்வின் காரணமாக உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது தடையாகவும் இருக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல வேலைகள் எல்லாவற்றையுமே ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. முக்கியமான வேலைகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு கிடைத்த நற்பெயரை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் காணப்படும். குடும்பத்திற்கு என சற்று நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இனிமையாகவும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிற்று உபாதைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. தந்தை வழி உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தேவையற்ற ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல பணியாளர்களிடம் அனுசரணையாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை நீங்களே சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆனால் தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். சில சோதனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் அமையும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ பரிசோதனைகளையும் செய்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை போராடியாவது செய்து முடித்து விடுவீங்க. சில அலைச்சல்களும் ஏற்படலாங்க. ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் வந்து போகும். முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணமும் கூடுதலாக செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனைவரிடத்திலுமே நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவைக்கு ஏற்ப பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. கடனாக கொடுத்த பணம் இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தாய் தந்தையின் இடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. காப்பீடு சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட செயல்பாடுகளின் மூலம் நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று மன நிறைவாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். இன்று நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களை நீங்களே அதிகப்படியாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதிகமாக யோசிக்காமல் என்று உங்களுடைய மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிரிகளினால மறைமுக ஆதாயங்களும் உண்டாகலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கு ஏற்ப நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை தடையில்லாமல் செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் வீட்டு தேவைகளை எல்லாமே நீங்கள் முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கின்றவங்க கவனமாக வேலைகளை செய்தாலே போதுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் தள்ளி நிற்பதே நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நண்பர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. தாய் தந்தையருக்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய உழைப்புல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களிடம் இருக்கின்ற சோம்பலான உணர்வுகளை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. வேலைகளை முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் உண்டாகும். வணிகம் தொடர்பான நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்குங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வெளியூர் வர்த்தக பணிகள் முன்னேற்றமாகவும் முடியும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யும் செயல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அத்தியாவசியமான தேவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் நீங்கி ரிலாக்ஸாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. முறையான பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மன அமைதியும் உண்டாகுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். நிதியை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. நியாயமாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பிரார்த்தனைகளின் மூலமாக உங்களுடைய நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளித்தும் விடுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருந்தாலே போதும். இன்று தொழில விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்திற்கு உண்டான சின்ன சின்ன தொல்லைகளையும் நீக்கவும் செய்வீங்க. முக்கிய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. வேலைக்கு உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. ஏதாவது புதிய போட்டியாளர்கள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வேடும் கலைக்கட்டும். பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவவும் செய்வாங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. நீங்கள் கோபத்தையும் கடுமையான பேச்சுக்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரிகளுக்கு லாபமும் அதிகரிக்கும். நண்பர்களுடன் இன்று மகிழ்ச்சியான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. உங்களுடைய போக்குல கவனமாகவும் இருங்க. மனம் போன போக்குல ஈடுபடவும் வேண்டாம். சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. இந்த வாய்ப்பினை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வழக்குகள்ல நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. பாதியில் நின்ற பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சுப செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்க்கின்ற பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று அதிகமாக யோசிக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களும் உங்களுக்கு ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதியதாக ஏதாவது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமுடன் இருப்பதும் நல்லது. எந்த வேலையிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாங்க. என்று வேலையில கவனமாகவும் இருங்க. காதல் இடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பெருந்தொகைகளை வீட்டில் வைத்திருக்கவும் வேண்டாங்க. வேலையில மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வெளியே வந்து உதவவும் செய்வாங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை திறம்பட செய்து முடித்தும் விடுவீங்க. இதுல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. நிர்வாகத்துல நற்பெயரும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்பு படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. சில விஷயங்களுக்கு நீங்கள் தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இதனால உங்களுக்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்று இலக்கியம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஏதினும் பகுத்தறிந்தும் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சேமிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உங்களுடைய கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நல்ல விஷயங்களை எல்லாமே நல்ல முறையில திட்டமிடவும் செய்வீங்க. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலையில ஏற்படுகின்ற சின்ன சின்ன பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பணிச்சுமைகளை இன்று நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. குடும்ப உறவில அன்பும் அனுசரணையும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல பேசும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால கணிசமான தொகையை சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது தாங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். என்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை மூலதனமாக கொண்டு தொழில முன்னேற்றமும் உண்டாகும். சிக்கலான பிரச்சனைகள்ல இருந்து தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய தேவை அறிந்து நிறைவேற்றவும் செய்வாங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். அனைத்து தடைகளும் நீங்கி இப்பொழுது தொழில மேன்மையையும் உணரலாம். அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும்.
தொழில்ல வெற்றியும் காண்பாங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. கலை பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். மனைவி மற்றும் மாமன் வகையில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் உங்கள் முன்னே வந்து நிற்கும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பாங்க. வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். மற்றவர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. கல்வி பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல அமைதியாகவும் உணர்வீங்க. அரசு காரியங்கள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல நேர்மறையான சிந்தனைகளும் உண்டாகும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். கால்நடை வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். ஆர்வமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பணியில கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலையில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கடினமான சூழ்நிலைகளை கூட எளிதாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்று விடலாம். தைரியமாக எதையும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்தவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஏதாவது விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்தை நிதானமாக நடத்தி எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான முதலீடுகளை பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். பொருளாதார பற்றாக்குறைகளை எல்லாமே வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் சந்திப்புகளும் நடைபெறும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். செய்யும் வேலைகள்ல திருப்தியான சூழலும் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மறைமுக எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட பணிகளும் நிறைவேறும். பாக பிரிவினையில அனுகூலமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தைரியமான சில முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளும் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும், பணியிட சூழல்களும் சாதகமாகவும் இருக்கும், நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். புரிந்துணர்வுடனும் அனுசரணையுடனும் நடப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். திட்டமிட்டு பணத்தை சேமிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில அசௌகரியங்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. பொறுமையாகவும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று உற்சாகமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அவர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பாக பயன்பெறவும் செய்வீங்க. பங்குச் சந்தையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசாங்கத்தின் மூலமாக சில கான்ட்ராக்டுகளை தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை பொறுப்புடன் வாங்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். புதிய கடனை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திடீரென உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதமாகவே காரியங்களும் நடைபெறும். வழக்கு விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பேச்சு வன்மையினால பெரிய அனுகூலத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சில பணவரவும் இருக்குங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். நண்பர்களின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுகூலமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினான அனுகூலமும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.